அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. பேசும் தெய்வமே உடைய கரத்திலே கொடுக்கிறேனப்பா. அடிமையை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த நாளிலே உங்களுடைய மத்தியிலே தேவனுடைய வார்த்தை கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதிர்த்து நிற்கிறார்கள். எதிர்த்து நிற்கிறது ஒரு நல்ல குணமே கிடையாது. ஆண்டவர்கிட்டையும் எதிர்த்து நிற்கக்கூடாது, மனிதர்களிடமும் எதிர்த்து நிற்கக்கூடாது. அது நல்ல ஒரு கேரக்டரே கிடையவே கிடையாது. அதனால் என்ன ஒரு தீமை, அதை நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கிற அடிப்படையின் கீழ் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகின்றேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கிறேன். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவது இல்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். 10 நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும். அருமையானவர்களே, இந்த 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 9வது வசனம், இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. எதுக்கு அப்படின்னு சொன்னால், நான் உங்களுக்கு 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3:8. என்னையும் எப்ரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். என்னையும் எப்ரேயும் அப்படிங்கிறவங்க மோசே காலத்தில் மோசையை எதிர்த்து நின்னாங்க. அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. இப்போ எதிர்த்து நிற்கவே கூடாது. எதிர்க்கிறது எப்படின்னா, இப்படி நிற்கிறதா, நேருக்கு நேர் எதிர்க்கிற ஒரு காரியம் நம்மிடத்துல இருக்கக்கூடாது. அதனால் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எதிர்த்து பேசுகிற ஒரு குணம். ஆண்டவர்கிட்டையே சில பேர் எதிர்த்து நிற்பாங்க. என்ன ஆண்டவரே, எனக்கு மட்டும் இப்படி செய்கிறீங்க, என்னை மட்டும் நீங்கள் கஷ்டப்படுத்துகிறீங்க, மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசுகிறது இருக்கவே கூடாது. தேவன் செய்வார். அவர் ஒரு கர்த்தாதி கர்த்தர். நம்ம எந்த அளவுக்கு தேவனிடத்தில் மிகுந்த தாழ்மையோடும் அன்போடும் நம்ம ஆண்டவர்கிட்ட போகணும். இப்போது பழைய ஏற்பாடு காலத்தில் அப்படிலாம் எதிர்த்து நின்றவங்கள் வியாதிப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், அழிந்து போயிட்டாங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் ஆண்டவர் இதில் சொல்லுகிறார். 9 பாருங்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவது இல்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். அப்போ என்ன அப்படின்னா, இவர்கள் இப்படி எதிர்த்து பேசுகிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க அதிகமாய் பலப்படுறது கிடையாது. துர்ப்புத்தியுள்ள மனிதர்கள், நல்ல புத்தி கிடையாதவங்க, அன்பே இல்லாதவங்க. யாரை எதிர்த்து பேசுகிறோம், நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தாழ்மையோடும் சாந்தத்தோடும் இருந்தால்தான் இந்த பூமியிலே நம்ம நல்ல ஒரு மனிதனாக வாழ முடியும். அப்படிப்பட்டவங்ககிட்ட தேவன் பிரியமாக இருக்க முடியாது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட எதிர்த்து நிற்காதீங்க. யார்கிட்டையுமே எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு குணம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கின்றார். எதிர்த்து பேசுகிறவங்கள ஆண்டவருக்கு பிடிக்காது. கணவனை எதிர்த்து பேசுகிறவங்க, நம்மளோட வயசு கூடினவங்கள, பெரியவங்களை, ஊழியக்காரங்களை எதிர்த்து பேசுகிறவங்க நல்ல ஒரு குணம் அது கிடையாது. தேவனுக்கு அது பிடிக்காது. இன்றைக்கி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
நான் இப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ள பிள்ளையா நான் இருக்கேனா? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இது நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கேட்டு வாசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த தப்பை பண்ணவே மாட்டீங்க. 10வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மேகத்துக்குள்ளே தான் இருந்தாங்க, எல்லாரும் சமுத்திர வழியாக தான் நடந்து வந்தாங்க. அது எதை குறிக்கும் அப்படின்னா ஞானஸ்நானத்தை குறிக்கிறதா இருக்குது. 2வது வசனத்தில் எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். 3வது வசனம் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். 4 எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படினில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. எல்லாரும் 45 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் அந்த செங்கடலை கடந்து வந்தார்கள். அது ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாக இருக்கின்றது. எல்லாரும் ஒரே தண்ணீரை தான் குடித்தார்கள். கண்மலையிலிருந்து வடிந்த ஒரே தண்ணீரை தான் எல்லாரும் குடித்தார்கள். அந்த கண்மலை இப்போதைக்கு நமக்கு கிறிஸ்து. அப்படி இருந்தும் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. ஆதலால் அவர்கள் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவோட கையில் இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போம். நான் உங்களுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக இருக்கின்றேனா? நான் வாழ்க்கையில் அநேக சங்கடங்களை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். சஞ்சலங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நீங்கள் நினைக்கிற நிறைய காரியங்கள் வெற்றி பெறலை. எல்லா தோல்விகளுக்கும் பின்னால் பேக்கில் ஏதாவது ஒரு தவறு, இல்லை நம்ம அறியாமல் செய்த காரியங்கள், அறிந்து செய்த சில பாவங்கள் அது தொடர்ந்து கொண்டு இருக்கும் என்பதை மறந்து போகவே கூடாது. தைரியமாக ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும், இந்த மாதிரி நான் தப்பு செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடணும். ஆண்டவர் மன்னிக்கிறதுல வள்ளலாக இருக்கின்றார். ஏசப்பட்ட சரண்டர் ஆயிடணும். எந்த காரியம் எனக்கு இன்னும் நடைபெறாமல் இருக்குது, இந்த திருமணம் எதுக்கு இன்னும் நடைபெறலை, இந்த குழந்தை ஏன் எனக்கு கிடைக்கல, என்னால் ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ முடியலை அப்படின்னு யோசித்து பார்க்க நேரம் எடுக்க வேண்டும். இன்றைக்கி காலையில் நான் இந்த ரெக்கார்டிங்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு காரியம் மனசில் வந்தது. என்ன அப்படின்னா, நம்ம சிங்கில் பாத்திரம் வளர்க்குறோம், இல்லை நம்ம கீழே வச்சு சில பேர் உட்காந்து வளர்க்குவாங்க. ஆனாலும் அதற்கு எவ்வளவு நேரம் நம்ம எடுக்கின்றோம். தண்ணி எவ்வளவு காலியாக போனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம விளக்குகின்ற பாத்திரங்கள் பளிச்சுன்னு இருக்கணும். அதற்கு நம்ம நேரம் எவ்வளவு நேரங்கள் எடுத்து நீங்கள் அந்த வேலையை செய்கின்றீர்கள். அதே போல் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணுவதற்கு நீங்கள் காலம் எடுக்கிறீர்களா? ஒரு பாடம் படிக்க எவ்வளவு நேரம் எடுக்கிறோம். சீரியல் பார்க்குறீங்க, ஷேர் ஷெட்டு பார்க்குறீங்க, ஸ்டேட்டஸு பார்க்குறீங்க. நான் பரலோகத்தில் இதெல்லாம் செல்லாது. இந்த உலகத்திலேயே நம்மை ஆராய்ந்து பார்க்க உங்களை தேவன் இன்றைக்கு அழைக்கின்றார். அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. 6வது வசனம் 1 கொரிந்தியர் 10:6 அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சையாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டு இருக்கிறது. பொல்லாதவைகளை என்ன செய்யக்கூடாதான், இச்சிக்கக்கூடாது. அவைகள் நமக்கு திருஷ்டாந்தம்னா என்ன, சாட்சியாக இருக்குது. அப்படி யோசித்து பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் தேவன் அவர்களை கடலை கடந்து மோசே எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். ஆனாலும் அவர்களில் 2 பேர், புருஷர் மட்டும் 6 லட்சம், ஜனங்கள் 45,000 பேர் கிட்டக்க இருந்தவர்களில் 2 பேர் மாத்திரம்தானே
அந்த கானான் தேசத்தை பெற்றுக்கொண்டார்கள். நமக்கு இன்றைக்கு நமக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் எதுக்கு நமக்கு ஜெயம் இல்லை? நான் வெற்றிக்கு தான் பிறந்திருக்கிறேன். நீங்கள் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். அதே சமயத்தில் நமக்கு பின்னால் உள்ள பாவத்தையும் நம்ம அறிக்கை செய்ய வேண்டும் ஆண்டவர்கிட்ட. இவ்வளோ தவறுகளை நம்ம நினைத்து விடுகின்றோம், செய்து விடுகின்றோம். மனஸ்தாபப்படக்கூட சில பேர் கிடையாது. காரணம் சொல்லுவாங்க. காரணம் சொல்லவே கூடாது. 7வது வசனத்தில் ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்கள் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் ஆரம்பித்தார்கள். நேர போக்குக்காக பல காரியங்களை செய்கின்றார்கள். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்து இருந்து நீங்கள் காத்திருந்தீங்கன்னா, விடாமுயற்சியோடும் தைரியத்தோடும் நீங்கள் இயேசுப்பட்ட விசுவாசத்தோடு நீங்கள் ப்ரேயர் பண்ணி பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஒரு தற்காலிகமான விடுதலை இல்லை, நிரந்தரமான ஒரு விடுதலை உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 10:8 அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். நீங்கள் அப்படி செய்யாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கண்களின் இச்சை என்ன? ஆண்டவரே, என்னிடத்தில் இப்படிப்பட்டதான விபசாரத்தினுடைய காரியம் இருக்கின்றதா, வேசித்தனம் இருக்கின்றதா? நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் எப்படி இதை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஊழியத்தின் பாதையிலே அநேக பெண்கள் வந்து கதற தான் செய்கிறாங்க. இந்த கணவர் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரொம்ப கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. சின்ன வயசு பிள்ளைங்க, சிறு குழந்தைகள் வைத்திருக்கிறார்கள். அப்போ இது ஆண்கள் மனம் திரும்ப வேண்டும், பெண்களும் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் அது தேவனுடைய பார்வையிலே பாவமாக இருக்கின்றது. பின் காலத்திலே அது விசாரிக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் ஒன்றும் தெரியாது, ஆனால் பின்னொரு காலத்திலே அதை விசாரிக்கிறார் ஆண்டவர். விசாரிப்பதற்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்காமல் ஆசீர்வாதத்திற்கு ஏற்ற பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இயேசு நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்தார், உயிர்த்தெழுந்தார். 9வது வசனம் அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல் நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. பரீட்சை பார்க்கக்கூடாது. ஆண்டவர் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. தயவோடு தயவோடு கெஞ்சி, ஆண்டவரே இறங்கும் ஐயா, இயேசுவே இறங்கும் ஐயா, இதுக்கு மேலே முடியலப்பா, எப்படியாவது நீங்கள் கை தூக்கி விட்டால் நல்லா இருக்குமே, நீங்கள் தானே எப்படினாலும் செய்யணும், நீங்கள் தெய்வமாக இருக்கிறதுனால நீங்கள் தான்ப்பா செய்யணும் அப்படின்ட்டு ஒரு தாழ்மையான எளிய மனதுடனே உங்கள் பிள்ளைகள் உங்களிடம் பேசுவது போல தேவனிடம் பேசுங்கள், பேசுங்கள். அவர் உருக்கத்தோடு நம்மை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக்கொண்டு இருக்கிறது. நான் 1984 ஆண்டிலே எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. 19 நாட்கள் ஆகியும் நான் சுகமடையவில்லை. சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருந்தார் என்னுடைய பிள்ளைகள். ஒரு நாள் ரொம்ப சாயங்காலம் போல் மனசு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 19 நாள் ஆகியும் எனக்கு இந்த ஆப்ரேஷனில் எனக்கு சரியான தையல் பொருந்தலையே. என் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கின்றார்கள், படிக்க வைக்க முடியல அப்படின்ட்டு நான் ஏசப்பட சொன்னேன். இது மாலை மயங்கும் நேரம், சூரியன் மறையும் அந்த நேரத்தில் அந்த ரூமில் இருந்து அப்படியே நான் வெளியே பார்த்தாக்கில் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் கண்ணீரோடு சொன்னேன், 19 நாட்கள் ஆகிவிட்டது. நாங்கள் வசிக்கிற இடத்துல சொன்னாங்களா, இவங்க உயிரோடு வந்துடுவாங்களா அப்படின்னு சொன்னாங்களா அம்மா. அந்த அளவுக்கு நான் மெலிந்து எலும்பு தோலுமாக இருந்திருக்கின்றேன்.
கவலையாக இருந்தது, எனக்கு சுகமாகவில்லையே அப்படின்னு. எங்கள் அக்காவும் எங்கள் அக்கா கணவருமாக நன்றாக என்னை கவனித்தார்கள். ஊர்லேருந்து வந்து வந்து தூத்துக்குடிக்கு வரணும் ஆஸ்பத்திரிக்கு. எங்கள் மாமியாரும் நல்லா கவனித்தாங்க. ஆனால் சுகமாகலை. ஒரு நாள் மாலை மயங்கும் நேரம் ரொம்ப பாரத்தோடு நான் ப்ரேயர் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட. நீ குணமாக்கிருங்கப்பா, வீட்டுக்கு போகணும். அன்றைக்கு அந்த மாலை மயங்கும் அந்த சாயங்கால வேளையில், இந்த சந்தியான்னு சொல்லுவாங்க, சூரியனும் நிலாவும் சந்திக்கக்கூடிய அந்த நேரம், அப்படியே ஒரு பெரிய மிலிட்ரி மேன் போல் நிறையா ஸ்டார் வச்சவங்களாக அப்படியே வேகமாக உலாவிக்கொண்டு ஒருவர் வந்தார். மிலிட்ரி மேன் மாதிரி உயர்ந்த வண்ணமாய் உயரமாய் ரொம்ப வேகமாய் வந்தார். என்கிட்ட வந்து கேட்டார், உனக்கு என்ன செய்யணும்? என்னை குணமாக்குங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். போயிட்டாங்க. அடுத்த நாள் எனக்கு டிஸ்சார்ஜ், ஏசப்பா கிருபையினால். அதுக்கு பிறகு நான் 2 நாளாகமத்தில் உத்தம இருதயத்தோடு தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் இந்த பூமி எங்களுடைய கண்கள் உலாவிக்கொண்டு இருக்கிறது, அந்த வசனத்தை நான் வீட்டில் வந்த பிறகு ஒரு நாள் பார்த்தேன். அப்போ அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக்கொண்டு தான் இருக்கின்றது. நம்ம ஆண்டவரை தூக்கிட்டுலாம் போக வேண்டாம். அவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். அவர் போக்கையும் வரத்தையும் அவர் பாதுகாக்கிறார். ஆண்டவர் என்னை அன்னைக்கு குணமாக்கினார். அவருடைய கண்கள் வந்து என்னை பார்த்தது. அதனால் அருமையானவர்களே, நீங்கள் எங்கே இருந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணாலும் அவருடைய கண்கள் உலாவிக்கொண்டு இருக்கின்றது. நான் உனக்கு என்ன செய்யணும் அதிகாரத்தோடு கேட்டார். நீ குணமாக்கியிருக்கேன், நான் குணமாகிருவேன், நான் வீட்டுக்கு போகணும். இந்த அடிமையின் வார்த்தை கேட்டு என்னை குணமாக்கினாரே. இன்றைக்கி உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஒரு விடுதலையின் வார்த்தை ஆண்டவரிடத்தில் இருக்கின்றது. பெற்றுக்கொள்ள நாம் அமர்ந்திருக்க வேண்டும், பாதத்திலே இருக்க வேண்டும். அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். தனித்து நீங்கள் இயேசுவா பாதத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, தியானிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நான் ஒரு நாள் ஆண்டவருடைய கிருபையினால் எனக்கு 3வது குழந்தை பிறக்கலை. அப்போ நான் ஒரு நாள் மாலை ராத்திரியாக இருக்கும்னு நினைக்கிறேன், உட்காந்து நான் பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தேன்னா குற்றால மலை மேலே இருக்கிற மாதிரி நான் உட்காந்துருக்கேன். அங்கே நானும் ஆண்டவருமே பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நான் கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட, நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நல்லா இருக்குல்ல, அதாவது இதை நான் தத்துருவமாக பார்க்கல, இப்படி ஆவியில் நான் பார்த்தேன். நான் எங்கள் வீட்டில் இல்லை. அப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது நல்லா இருக்குல்ல, நம்ம எவ்வளோ நாளைக்கு இப்படி பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ இயேசுப்பா சொன்னாங்க, மரண பரியந்தமும் உன்னுடைய மரண பரியந்தமும் நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருப்போம்னு சொன்னாங்க. அப்படி அதுக்குள்ளே நான் இந்த வீட்டுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி நான் இருக்கேன், கையில் பைபிளை வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அப்படி நான் பார்த்த வசனம், இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார் அப்படிங்கிற வசனத்தை நான் பார்த்தேன். இது நான் வீட்டில் நினைக்கல, இப்போ தான் சொல்கிறேன், அதனால் வசனத்தை எடுக்கலை. என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்த நடத்துவேன்னு சொன்னார், நடத்தி கொண்டு இருக்கின்றார். அப்போ தியானிக்க வேண்டும். வேதத்தை நீங்கள் தியானித்து அதில் நீங்கள் அமர்ந்து செயல்பட வேண்டும். 10வது வசனம் பாருங்கள், அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல் நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். நான் தலைப்பு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, எதிர்த்து நிற்கிறார்கள். தேவனிடத்திலும் எதிர்த்து நிற்கிறார்கள், மனிதரிடத்திலும் எதிர்த்து நிற்கிறார்கள், குடும்பத்தில் உள்ளவங்ககிட்டையும் எதிர்த்து நிற்கிறார்கள், வீட்டிலும் வெளியிலும், சபையிலும் சங்கத்திலும் சமுதாயத்திலும் எதிர்த்து நிற்கிற முறுமுறுக்கிற ஒரு கூட்டத்தில் உள்ள ஒரு நபரா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கின்றார். இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு இந்த யூடியூப்பில் கிடக்கும். இன்றைக்கு உள்ள நம்ம கேட்குற நம்ம ஒருவர் இல்லை,
ஆண்டாண்டு காலமாக இந்த உலகம் முடியும் வரைக்கும், ரகசிய வருகைக்கும் அதுக்கு பிறகும் கூட இதே யூடியூப்பில் இந்த வார்த்தை இருக்கும். அன்றைக்கு கூட அது யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும். இதில் ஆண்டவர் சொல்கிறார், ஏன்னா அது ஜீவன் உள்ளது, முறுமுறுக்கக்கூடாது. முறுமுறுக்குன்னா என்ன தெரியுமா? மறைமுகமாக பேசுறது, மற்றவங்களை, ஆண்டவரை முறுமுறுக்கிற ஒரு கேட்டகரியின் குணம் நல்ல குணம் அல்ல. முறுமுறுத்ததினாலே, சங்காரக்காரனாலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நீங்களும் முறுமுறுக்காதீர்கள் என்று 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனம் ஸ்ட்ராங்காக என்று பேசுகிறார். முறுமுறுக்கிற ஒரு குணம் இருக்கவே கூடாது. தன்னாலே புலம்பிக்கிட்டே இருக்கிறது. கணவனை பற்றி இல்லை, மனைவியை பற்றி இல்லை, சகோதர சகோதரிகளை பற்றி, குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றி அந்த முறுமுறுக்கிற, தனியாக அப்படியே முறுமுறுக்கிற, அது திட்டுறதுன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட குணம் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம தேவனை துதிக்க முடியும்? நான் கூட இன்றைக்கி நான் யாக்கோப்பு நான் வாசிக்கிற பகுதி இன்றைக்கி யாக்கோப்பில் நான் வாசித்தேன் பார்த்துக்கோங்க. அதில் அவர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, யாக்கோப்பு 3:9, அதனாலே நான் பிதாவாகி தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். 10, துதித்திலும் சபித்திலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. அப்போ எனக்கு இதை வாசிக்கும்போது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி தான் நான் காலையில் வாசிக்கிற பகுதி இது. பிதாவாகி தேவனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுறோம், நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனால் அந்த சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். இப்போ துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, இப்படி இருக்கல் ஆகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது. எப்படி நீங்கள் கர்த்தர் ஆலயத்தில் துதிக்கிறீங்க, மற்ற தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனிதரை சபிக்கிறீங்க? எப்படி ஆண்டவருக்கு பிடிக்கும்? எப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்? பிரச்சனைகள் பெர்மனண்டாக இருக்குதே, தண்டனை குறையவில்லையே, தண்டனை குறையணுமே, நல்ல பிள்ளைங்கிற பேர் ஆண்டவர்கிட்ட வாங்கணுமே, தராசிலே நெருக்கப்படும் பொழுது நிறுவை சரியாக நம்மை காட்ட வேண்டும். நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்று இருக்கக்கூடாது. தராசிலே நெருக்கிறார். தானியேலில் அவர் நெருக்கிறார். நெருக்கும்போது மெனே மெனே தக்கேல் உபாசின் என்று எழுதப்படுகிறது. தராசிலே நெருக்கப்படும் பொழுது உன்னுடைய பாவ கணக்கு அதிகமாக கீழே போய்விட்டது. அப்போ ஒரே நேரத்தில் கர்த்தரை துதிக்கிறீங்க, அதே சமயத்தில் சபிக்கிறீங்க. ஒரு சகோதரி ஒரு நாள் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க, ஃபோனில் தான். அது ரொம்ப சின்ன பிள்ளை, ஆனால் அவருடைய கணவருக்கு ரொம்ப சுகம் இல்லை, ஓரளவு சுகமாகி வீட்டுக்கு வந்துட்டாங்க, திருப்பியும் சுகம் இல்லையா. அப்போது ஆஸ்பத்திரியில் வேறு ஊரில் ஆஸ்பத்திரியில் போய் இருக்காங்க. இருக்கும்போது அவங்க நினச்சாங்களா, நம்ம கணவருக்கு நல்லா சுகமாயிட்ட, நல்ல சுகமாகி தானே வீட்டுக்கு வந்தோம், திருப்பியும் இது ரிப்பீட் ஆயிட்டு, ஏன் திருப்பி இப்படி ஆயிட்டு? டாக்டர் வர்றதுக்குள்ளாக இந்த தங்கச்சி தனியாக உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஏற்கனவே அது கோடி பணம் கிட்ட செலவாயிட்டு, திருப்பியும் இப்படி சுகம் இல்லாமல் இருக்க, என்னப்பா எனக்கு கஷ்டமாக இருக்க ஆண்டவரே அப்படின்னு அவங்க ஏசப்பாட்ட கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே அவங்களுடைய ஒரு சிறிய தவறை அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். என்னதாம்மா, அவங்க யாரையுமே சாபம் சொல்லிடுவாங்களாம் படக்குன்னு. யாராவது அவங்கள எதிர்த்து ஏதாவது ஒன்று பேசுனா உடனே சபிச்சிருவாங்களாம். அப்போ ஏசப்பா சொன்னாங்களாம், நீ இந்த சபிக்கிற ஒரு குணம் உனக்கு இருக்குது, இன்றைக்கு நீ அதிலிருந்து மனம் திரும்பு, நீ மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து மனம் திரும்பு, நீ முறுமுறுக்கக்கூடாது அப்படின்னு ஆர்டர் சொன்னாங்களாம். கணவனை ஆஸ்பத்திரியிலே சேர்த்துருக்குது, டாக்டர் இப்போ வாரேன்னு இருக்காங்க, பிளட்டு டெஸ்ட் பண்ணணும், சிவியரான ஒரு கண்டிஷனில் கணவனை விட்டு தனியாக அழுது ஜெபிக்கிறார்கள்.
கர்த்தர் பேசிவிட்டார். உங்கள்கிட்ட சபிக்கிற இந்த குணம் இருக்குது, அதை இன்னையிலேருந்து நீ விட்டுறணும் அப்படின்ட்டு. உடனே ஆண்டவரை கையெடுத்து கும்பிட்டு, ஆண்டவரே இனிமேல் சபிக்க மாட்டேப்பா, யாரையும் சபிக்கவே மாட்டேப்பா, நீ மன்னிச்சுக்கோங்க, என்னுடைய கணவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்க ஆயுசை கொடுத்துருங்கப்பா அப்படின்னு கேட்டாங்களாமா. கேட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே டாக்டர் வந்துட்டாங்களாம். வந்து ப்ளட்டெல்லாம் டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்களாமா. ப்ளட்டெல்லாம் டெஸ்ட் பண்ணாங்களாம். ஏசப்பா கிருபினால நார்மல், எல்லாமே நார்மல். என்ன சார், நாங்கள் ரொம்ப பலவீனமாக தானே கொண்டு வந்தோம், சுகவீனமாக, இப்போ என்ன ரிசல்ட் இப்படி காட்டுதுன்னு எல்லோரும் கேட்டிருக்காங்க. இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு போங்க, உடனேனாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். பாருங்கள், ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கல, அந்த பிளட் டெஸ்ட்டில் எல்லாமே ஓகே, ஸ்பாட் இமீடியட்லி. இன்றைக்கி நமக்கு நன்மை நடக்கவில்லை என்று நீங்கள் ஆதகப்படுகிறீர்கள். எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். என்கிட்ட வந்து நிறைய பேர் ஜெபிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் பேக்ரவுண்டில் சில காரியங்கள் இருக்கும்போது அதிலிருந்து விடுதலை பெற்றால் தானே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சட்டம் தானே சொல்லுது, பைபிள் தான் நமக்கு சட்டம். நீ ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள் என்று சொல்லுது வேதம். நீ முறுமுறுக்கக்கூடாது, நன்றி செலுத்து உபத்திரவத்தில் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அந்த சட்டத்தின்படி நம்ம கீழ்ப்படிந்தால் அந்த சட்டம் நம்மளை ஆசீர்வச்சிடும், ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதம் வந்துடும். அதனால் முறுமுறுக்கக்கூடாது. நான் இதுக்கு மாற்று மருந்து, நம்ம கஷ்டப்படுறோம், ஒருவேளை நம்ம எதிர்த்து பேசுகிறவங்களா, இல்லை நம்ம வாஸ்தவத்து போல் விக்கிரக ஆராதனைக்காரரா, இல்லை வேசித்தனம் பண்ணுறவங்களா, கிறிஸ்துவை பரீட்சை பார்க்குறவங்களா, முறுமுறுக்கிறவங்களா, இப்படிப்பட்டதான குணங்கள் உங்களிடத்தில் இருக்கா என்று கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை கொடுப்பார். நமக்கு மாற்று மருந்து இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காங்க ஆண்டவர். தீத்து 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்க புத்தி சொல்லு. புத்தி சொல்லு என்று சொன்னதினால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இது எத்தனை பேர் இந்த ஊரில், எத்தனை நூற்றுக்கணக்கான பேரோ, அது எத்தனை பேர் நீங்கள் கேட்டாலும் நீங்கள் எதிர்த்து பேசாமல் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எதிர்த்து பேசக்கூடாது. தீத்து 2வது அதிகாரம் 14-15, அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடு கடிந்து கொள். சகல அதிகாரத்தோடு கடிந்து கொள். ஒருவனை உன்னை அசட்டை பண்ண இடங்கூடாது இருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. நீ பேசி, இவைகளை பேசி போதித்து அதிகாரத்தோடு கடிந்து கொள் என்று சொன்னதுனால உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்லுகின்றேன். எதிர்த்து பேசாதிருங்கள், முறுமுறுக்காதிருங்கள் என்று. தீத்து 3வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவனை தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஆண்டவர் சொல்ல சொன்னதை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சண்டை பண்ணாதீங்க, தூஷிக்காதீங்க, பொறுமையுள்ளவர்களாக இருங்க, எல்லா மனுஷர்கிட்டையும் சாந்த குணமாக இருங்க என்று உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகின்றேன். வேத வசனத்தின் ஆதாரத்தின்படி சண்டை பண்ணக்கூடாது, தூஷிக்கக்கூடாது, சபிக்கக்கூடாது. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு இதெல்லாம் உங்களுக்கு மாற்று மருந்து, உங்களுடைய பாவங்களை நின்று விடுதலை பெறுவதற்கு. தீத்து 3, 4, 5, 7 பார்த்தீங்கன்னா, 4வது வசனம், இரட்சகராகிய தேவன் தயையும் மனுஷர் மேலும் பிரசன்னமான போது தாம் செய்த நீதியின் கிரிகளை நிமித்து அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். 7வது வசனம் வாசிக்கிறேன். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளி இருக்கிறார். பரிசுத்த ஆவியினால். 8வது வசனம், இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளை நன்மையும் மனசிற்கு பிரயோஜனமானவைகள். மனசிற்கு நன்மையும் பிரயோஜனமானவைகள் இவைகள்தான். எதெல்லாம்? விசுவாசமாய் இருந்து நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சாபம் சொல்லக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. கண்டித்து நீ பேசு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீ போதிக்க வேண்டும்.
போதிக்க வேண்டும். கடிந்து கொண்டு சிட்சித்து போதித்து சொல்லு என்று சொல்லியிருக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்லுகின்றேன். தீத்து 3வது அதிகாரம் 14. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடிக்கு குறைவுகளை நீக்குகிறதற்காக ஏதுவாக நற்கிரிகளை செய்ய பழகட்டும். நல்ல கிரிகளை செய்ய பழகுங்க. எதிர்த்து பேசுகிற குணம் இன்னையோடு பெயரிட்டும். யாருன்னாலும் சரி, எவ்வளோ பெரியவங்களனாலும் சரி, எதிர்த்து பேசாதீங்க. யாரையும் இன்னையோட ஒரு தீர்மானம் எடுத்துருங்க, எதிர்த்து பேசக்கூடாது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும் கர்த்தனே எங்கட்கு காரம் தந்து என்றும் தாங்கிடும். சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவி தந்திடும். சித்தமோடு இந்த வேளை வந்திறங்கிடும். வானம் திறந்தருளும் பல தானங்களையே நேரமதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். இயேசுவே, இந்த வார்த்தை கேட்ட எல்லாரையும் தேனிலும் மதுர திவ்ய ஆசீர்வாதங்கள் நான் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.